ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நீங்கள் டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சண்டே. நான் எங்கெங்கெல்லாம் போகிறேன், என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இப்போ நான் எங்கே ரெடி ஆகிட்டு இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு தான். சண்டே அதுவுமா காலையில் கோயிலுக்கு கிளம்பியிருக்கேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 9 ஆகுது. கோயிலில் இன்றைக்கி ஒரு விசேஷமான ஒரு பூஜை. ஸோ அதுக்கு பார்க்க தான் நம்ம போயிட்டுருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம என்னென்னலாம் பண்ணுறேன்னு பார்க்கலாம். நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டோம். இது என்ன கோயில்னு பார்த்தீங்கன்னா முருகர் கோயில். இங்கே விசேஷமான பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கோயில் எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது. காலையில் 9 மணிக்கு எவ்வளோ கூட்டம் வரும்னு பாருங்கள். அபிஷேகம்லாம் பண்ணிகிட்ருந்தாங்க காலையில். நாங்கள் ஒரு ஸ்பெஷல் பூஜைக்காக தான் வந்தோம். பாருங்கள், அபிஷேகம் பண்ண பாலெல்லாம் வச்சுருந்தாங்க. உள்ளே யாருக்கு என்ன குடிச்சிக்கலான்னு. நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். உள்ளே கேமரா அலோட் இல்லைன்றதுனால நான் உள்ளே வீடியோ எடுக்கலை. எங்களுக்கு இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஸ்பெஷல் பூஜைன்னு. ஸோ அவங்க பை கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நாங்கள் ஒரு பையில் பூ பழம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். நாங்கள் ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவங்க என்னென்ன கொடுத்தாங்கன்னா, நாங்கள் ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தோம் காசு கொடுத்து விசேஷ பூஜைக்காக. ஸோ ஒரு பாத்திரம், பூ, அப்புறம் தேங்காய், அதுக்கப்புறம் குங்குமம், மஞ்சள் அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட்டு, பழம், அப்புறம் முறுக்கு கூட கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே அவங்க தந்த பையில் இருந்த பொருள். இப்போ நாங்கள் எடுத்துகிட்டு வந்த பையில் என்னென்ன பொருள் இருக்குதுன்னு காட்டுறேன். நாங்கள் பூ, பழம், அப்புறம் எங்கள் கவர்லேயும் குங்குமம்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி சண்டேன்றதுனால நான் தான் ஒரு புது டிஷ் செய்யலான்னு வந்திருக்கேன். என்ன டிஷ்னால் போந்தா. இது நான் இது வரைக்கும் செஞ்சது கிடையாது. நான் யூடியூப் பார்த்து செய்ய போகிறேன். பார்த்திங்கன்னா வெங்காயம் பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் குட்டியாக கட் பண்ண வெங்காயம், தக்காளி, மிளகா, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் இந்த ஐட்டம் செய்யறதுக்கான தேவையான பொருள். இப்போ ஃபஸ்ட்டு கடாயை போட்டுடணும் பற்ற வச்சு. அதுக்கப்புறம் எண்ணெயை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஊற்றிக்கலாம். நானும் குத்து மதிப்பாக தான் ஊற்றுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் லெமன் கட் பண்ண மறந்துட்டேன். அதனால் லெமன் கட் பண்ணி வச்சிட்ருக்கேன். எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. அதுக்கப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. அதில் கொஞ்சம் பூண்டை எனக்கு இந்த எண்ணெய் தெரிக்கிறதுனாலே கொஞ்சம் பயமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் தள்ளி நின்று தூரமாக போடுவேன். நல்லா ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் நான் இந்த மாதிரி நல்லா இது பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறுது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஏன்னா நல்லா கலர் வந்துச்சு. ஸோ நம்ம இதை எடுத்து அக்செப்ட் பண்ணி வச்சிடலாம். இதுக்கு மேலே விட்டிங்கன்னா ஒரு மாதிரி கருகுன மாதிரி ஆகிடும்.
அடுத்து நம்மளுடைய பூண்டை வந்து போடுறேன். பூண்டு வந்து நல்லா வெடிச்சிது. அப்பயே நான் கொஞ்சம் தள்ளி நின்று தான் தூக்கி போட்டேன். எனக்கு கொஞ்சம் லைட்டாக வெடிச்சிது. பூண்டு வந்து நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. ஸோ நான் அதை வந்து வெளில எடுத்துடலான்னு சொல்லிட்டு வெளில எடுத்துகிட்டு இருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா மிளகா போட்டுன்னு டபக்குன்னு அப்படின்னு வெடிச்சிது. நான் வந்து ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். ஏன்னா ரொம்பவே வெடிச்சிருச்சு. நீங்கள் கொஞ்சம் பார்த்து தள்ளி நின்று செய்யுங்க. இது செஞ்சிங்கன்னா வெடிச்சினே இருந்துச்சு. நான் கொஞ்சம் தள்ளியே தான் நின்றுட்டு இருந்தேன். அப்புறம் நல்லா வந்து வந்துடுச்சு. ஸோ நான் வந்து எல்லாத்தையும் எடுத்து வெளில வச்சுட்டேன். இந்த ஸ்டெப் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், இல்லைனா வந்து ரொம்ப வெடிக்குது. அடுத்து தக்காளியை பாருங்கள் நான் எப்படி இறக்குறேன்னு. இதுவுமே செம்மையாக வெடிச்சிது. நான் கொஞ்சம் தூரமே போயிட்டேன், ஏன்னா அப்படி வெடிச்சிச்சு. இல்லை கொஞ்சம் நான் இன்னும் கொஞ்சம் ஹீட்டாக இருந்தேன்னா என் மூஞ்செல்லாம் தைச்சிருக்கோம் போல். ஸோ நான் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் இறக்குனேன். இன்னொரு இறக்கும் போது பார்த்து இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை இப்போ என்னன்னு அதுவுமே வெடிச்சிச்சு. பாருங்கள் நான் ஒன்றா இறக்கிட்டு இருக்கேன், இங்கே வெடிக்க போகுது அப்படின்னு. இதை போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நிறையவே வந்து இதுக்குள்ளே அப்சர்வ் ஆகிடுச்சு. எண்ணெய் ரொம்ப கம்மியாகிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி ஒவ்வொன்றா திருப்பி போடும்போது லைட்டாக வெடிச்சிது. ஏன்னா அப்பயும் வெடிச்சிது. இது கரெக்டாக நசுங்கிற அளவுக்கு வந்ததுனால நான் வந்து வெளில எடுத்து வச்சுட்டேன். நான் சொன்னேன் இல்லையா, நான் பூண்டு வந்து நல்லா கிறிஸ்பியாக எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா கிறிஸ்பியாக இல்லை, திருப்பி போட்டோடனே அது வந்து கருகி போச்சு. சரின்னு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இது போட்டேன், கருவேப்பிலை. பார்த்திங்கன்னா அதுவுமே வெடிச்சிது. இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். அந்தளவுக்கு வெடிக்கலை, இருந்தாலும் லைட்டாக வெடிச்சிது. ஸோ அது வந்து நல்லா கிறிஸ்பியாகவே வரணும். பார்த்திங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து அந்த கலர்லாம் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து அதையும் எடுத்து வெளில வச்சிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம எல்லா ப்ராடக்ட்டும் செஞ்சுட்டோம். இப்போ அதை எப்படி செய்கிறோன்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம செஞ்ச ஆனியன் எடுத்து தட்டில் போட்டுக்கணும். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. ஃபஸ்ட்டு எடுக்கும்போது கிறிஸ்பியாக இருந்துச்சு, ஆனால் இப்போ வந்து அவ்வளோ கிறிஸ்பியாக இல்லை. ஆனால் வந்து மிளகாலாம் கிறிஸ்பியாக தான் இருந்துச்சு. நான் செம்ம எண்ணெய். ஒரு வாட்டி வேணால் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் நிறைய எண்ணெய் அதெல்லாம் போட்டு நம்ம சமைக்கிறோன்றதுனால அவ்வளோவா சாப்பிடக்கூடாது. இன்னும் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு பிசைய வேண்டியதான். அதுக்கப்புறம் நம்ம இப்போ எடுத்து வச்சிருந்த தக்காளி வந்து நல்லா நசுக்கி விட்டுக்கணும். இது மேலே பார்த்தீங்கன்னா லைட்டாக கொதிச்சுது. இருந்தாலும் அது மேலே இருக்க தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை தக்காளி மட்டும் எடுத்து நான் வந்து போட்டு நசுக்கி விட்டுக்கிறேன். உப்பு கொஞ்சமாக நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுக்கோங்க. இதுவுமே வந்து நான் குத்து மதிப்பாக தான் அள்ளி போடுறேன். இவ்வளோதான் அப்படின்னு வந்து என்னால் சொல்ல முடியல. ஸோ நீங்களும் வந்து அந்த மாதிரி குத்து மதிப்பாக போட்டுக்கோங்க. இது மேலே வந்து ஆனியன் போட்டுக்கோங்க. இதை பார்க்கும்போது எனக்கு ரோட்டுகளில் காளான் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. அங்கே வந்து இப்படி தான் தருவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. நீங்களும் சாப்பிட்டுருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ பாருங்கள், ஆனியனை வந்து நான் போட்டுட்டு இது கூட வந்து கொஞ்சம் கொத்தமல்லியும் போடணும்.
இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாலாக ஊற்றி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து சாதம் இருக்கு இல்லையா, சாதத்தை வச்சுட்டு அதை வந்து அந்த உருண்டையில் ஒரு உருண்டை எடுத்து நல்லா சாதத்தோடு பிசையணும். நல்லா சாப்பாடோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட போந்தா வந்து ரெடி ஆச்சு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஆனியன்லாம் ராவாக இருந்ததுனால எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. பட் நல்லா இருந்துச்சு, ட்ரை பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நான் வந்து இது சுண்டல் சமோசாலாம் வந்து 6 மணி போல் சாப்பிட்ருக்கேன். நான் என்ன பார்த்துட்ருக்கேன்னா நியூஸ் ஓடுது சன் டிவியில். ஸோ அந்த நியூஸ் பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எழுதுகிற வேலை, படிக்கிற வேலைலாம் இருந்துச்சு. அதை வந்து நான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். Thank you for watching.